ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை குக்கிங் வெஸ்க்கு வணக்கம். வாங்க இன்றைக்கி எறா மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி, பூண்டு, 3 தக்காளி, 3 வெங்காயம், 2 குடமிளகா, எறா வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாள் வேறு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், வெங்காயத்தாழை நல்லா கத்திரியில் எடுத்து நல்லா வெட்டி பொடியாக வச்சுருக்கேன். மிந்தியில் நம்ம கத்தியில் தான் வெட்டிகிட்ருப்போம். இப்போ எல்லாமே மாறி போச்சு. இப்போ சிசரில் வெட்டினோம்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. அதனால் வெட்டிக்கலாம். அது கொத்தமல்லியும் வெட்டி வச்சுருக்கேன். அதேமாதிரி கத்திரியில் தான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அரிஞ்சிருக்கேன். நான் எப்போவுமே இந்த ஸ்லைசரில் தான் சீவி வச்சுக்கிறது. அங்கே பாருங்கள், தக்காளி பொடியாக நறுக்கியாச்சு. இது குடமிளகாவும் நான் ஸ்லைசரில் தான் மெலிசாக சீவி வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த தோசையில் போடும்போது நல்லாயிருக்கும். பசங்க சாப்பிடும் போதும் திருப்தியாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சு நான் நல்லா சூடு ஏறிச்சு. அதில் ஒரு கிண்ணம் எண்ணெய் ஊற்றி சூடுபடுத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு தான் வெங்காயத்தை போடணும். எப்பவுமே கடுகு பொரியறதுக்கு முன்னே நம்ம எதுவும் செய்யக்கூடாது. கடுகு பொரியணும், இல்லைனாக்கா அதனால் அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. கடுகு சரியாக பொரியலைன்னா. அதனால் பொரிஞ்ச பிறகு தான் எதுவுமே நம்ம செய்யணும். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு ஒவ்வொன்றா நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூடவே குடமிளகா சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எறாவையும் எடுத்து போட்டு நம்ம வதக்கிடலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா தான் பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பர்கர் வாங்கி தரியா, பீட்சா வாங்கி தரியான்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு வித்தியாசமாக ஒரு டிஃபன் செஞ்சோம்னா அதை சாப்பிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஒரே மாதிரி செய்கிறியான்னு கேட்பாங்க. குடமிளகா வதங்கிடுச்சு. இப்போ எறா போட்டு இதையும் வதக்கிட்டு கூடவே நம்ம அரிஞ்சி பொடிசாக வச்சுருக்கிற வெங்காயத்தாழையும் போட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒரு பிரட்டிட்டு நம்ம பாருங்கள், எறா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தாழை போட்டு இதையும் நம்ம சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடுவோம். இது மாதிரி தான் ஒவ்வொன்றா நம்ம பொறுமையாக நின்று எல்லாத்தையும் வதக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்ம ஒவ்வொன்றத்தையும் பொறுமையாக செஞ்சு வதக்கும்போது எல்லாமே வதங்கி நம்ம செஞ்சு லாஸ்ட்டாக தோசையில் செஞ்சு பசங்கிட்ட கொடுக்கும்போது அது சாப்பிடும்போது ஹை அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கும். நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவங்க சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் நமக்கு பெரிய அவார்டே. அது உண்மையிலேயே சொல்லுவாங்க. ஏன்னா இது அப்படி ஒரு பொருள் தான் இது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வதங்கிட்ட உடனே நம்ம ஒரு ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு அவங்களுக்கு தேவையானதை நம்ம போட்டுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு நல்ல வேல்யூ இருக்குங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் மஞ்சாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இது வெறும் மிளகாய்த்தூள், காரம் எடுக்கொண்டதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் வச்சுருக்கேன். அதில் தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போது அந்த தண்ணி போதுமானது. எல்லாம் சேர்ந்து கெட்டியாக வரும்போது அந்த தண்ணி பதத்தோடு வந்த உடனே நம்ம தோசையில் ஊற்றுறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சமையல் எப்போவுமே பொறுமையாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம்னா அது சாப்பிடும்போது டேஸ்டியாகவே இருக்கும். அவசரமாக செஞ்சோம்னா எதுவும் வேலைக்கு ஆகாது. நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக கிச்சனில் நின்று யோசித்து செஞ்சோம்னா நல்லாவே செஞ்சிடலாம். ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டோம்னா அது போதுமான அளவுக்கு நம்ம தோசையில் தேய்க்கிறதுக்கு சரியாக இருக்கும். சில பேர் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ செஞ்சாலும் சரிப்பட்டு வரல, நல்லா இல்லை சொல்கிறாங்கன்னுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கற்றுக்குறோமோ அது நல்லாவே வந்துடும். எதுக்குமே நம்ம பொறுமையாக இருந்தால் எல்லாமே ஈஸியாக கற்றுக்கலாங்க.
பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தோசைக்கல் போட்டிருக்கேன். நல்லா காஞ்சிச்சு தோசைக்கல். இப்போ வந்து நம்ம ஒரு தோசை நல்லா பேப்பர் மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இது பாருங்கள், நான் வந்து எண்ணெயெல்லாம் தடவலை, எண்ணெயும் ஊற்ற போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த மசாலாவில் நல்லா எண்ணெய் இருக்குது. அதனால் அந்த எண்ணெயே போதுமானது தோசைக்கு. இங்கே பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு. இதில் வந்து அந்த எறா மசாலாவை எடுத்து நம்ம தடவிடுவோம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றி தடவிக்கலாம். நான் மீடியமாக தான் ஊற்றி தடவியிருக்கேன். இதுவே வந்து வேக வேக நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஆகிடும். இது ஒரு தோசைக்கு இதுவே போதும். கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழையும் மேலே தூவிட்டோம்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோதான். இப்போ தோசை பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. இப்போ தோசை எப்போ எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குறாங்க. இப்போ இங்கே ரெடி ஆகிடுச்சி. அதுதாங்க இப்போ தட்டில் வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா இருக்கா? பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.